வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்துல சிம்ம ராசியில அந்த ராசி 129 டிகிரியில மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கண பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாசத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாசம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு 2024 நம்மளுக்கு ராகுகேது பயிற்சி ஆயிடுச்சுங்க. 2023 ஆயிடுச்சு. உங்களோட ராசிலே கேது உட்காந்துருந்தாரு. இந்த கேதுவை கூடயே பார்த்தோம்னா சுக்கிரன் உட்காந்துருந்தாரு. நீசமாயி அடைஞ்சு உட்காந்துருந்தாங்க. அதோட நேர காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. சுக்கிரன் பயிற்சி ஆயிட்டாரு. 2ஆம் பாவத்துல போய் இப்போ 3ஆம் பாவத்துல போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த சுக்கிரனோட பயிற்சினால நல்ல விதமான படிதமும் இருந்துச்சு, கெட்ட விதமான ஒரு படிதங்களும் நம்மளோட காலகட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளோட ராசி அதிபதி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஞானக்காரகத்துவமான ராசின்னு சொல்லலாம். வெளிப்பட்ட பார்வைக்கு வெளிப்பட்ட தோற்றத்துக்கு பார்த்தோம்னா எந்த விஷயங்களா இருந்தாலும் ஒரு நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நல்ல பொசிஷனுக்கு போறதுக்கான சூழலை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ உங்களோட ராசி அதிபதினால மற்றவங்களுக்கு பலம் ஏற்படுத்துதே தவிர நம்மளுக்கு நம்ம பலம் ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கு தகுந்தாற்போடையே இந்த ராகுகேது பயிற்சியும் உங்களோட ராசியில உட்கார்றதுனால உங்க வீட்டதிபதியான புதனுக்கு அவன் என்னதான் சுபத்தன்மையை காரகத்ததிபதி ஆனாலுமே நம்ம ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேர காலங்கள தான் இருக்கும். அப்ப அந்த குழப்பங்களை மீறின விஷயங்கள் உற்பத்தி செய்யுமான்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் 2024 முழுக்க எனக்கு ராகுகேது பயிற்சியே இல்லைங்க. அப்ப ராகுகேது பயிற்சி இல்லைன்னா எனக்கு நல்ல விதமான ஒரு சூழ்நிலைக்கே போக முடியாதா, அடுத்த கட்ட ஒரு பொசிஷனுக்கு என்னால போக முடியாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கிடையாதுங்க. இதுவே மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு குரு பயிற்சியான பலங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பொசிஷனை உற்பத்தி பண்ணி கொடுத்தே தீரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி ஆறாருங்க. அந்த குரு பயிற்சி ஆகிறப்ப உங்களுக்கு 5ஆம் இட பார்வையா உங்களோட ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமைகள் எதை சார்ந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி. அந்த முயற்சி இது வந்துட்டா என்ன பண்றது, மேற்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்த்து போயிட்டா என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது, படிப்பு விஷயத்துல நான் இந்த முடிவுகள் எடுக்கிறது சரியா இருக்குமா தவறா இருக்குமா, இல்லை என் குடும்பத்துக்காக இந்த முயற்சிகள் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு யோசனைகள் பார்த்தோம்னா உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தை மேக்சிமம் தவிர்த்துக்கிட்டு அந்த ராசி அதிபதிக்கு உங்களோட ராசி அதிபதி நல்ல விதமான வலிதத்துல போய் உட்கார போறாருங்க. உங்களுக்கு நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும்
சூரிய பகவானும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவரோட பலிதமான விஷயங்களும் உங்களுக்கு பலம் ஏற்படுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 7ல் குருவோட வீட்டு ஸ்தானாதிபதி, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான குரு வந்து 8ல் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்ப 8ல் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவரோட ஒரு வலிமையானது வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுனால, அப்ப நம்ம பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் மீது ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கு, இல்ல விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் சொத்து பிரிவினங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்ல ஏதாச்சும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழல்கள் ஒண்ணுன்னா பிரச்சனையை ஆரம்பிச்சு அதுக்கான ரெசல்யூஷனும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உற்பத்தி செய்து கொடுத்துரும். பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிச்சாதாங்க அதுக்கு சொல்யூஷனுங்கிறது ஒன்று கிடைக்கும். அந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றா இந்த ஜனவரி மாத காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா பண்ணலாம். அப்போ இடையில பூந்து இடையில யாராச்சும் ஒரு நட்பு காரகத்துவமா இல்லை புதுசாக யாராச்சும் உள்ளார் நுழைஞ்சி நம்மளுக்கு எதனாச்சும் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி குழப்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா உண்டு. இப்போ எதனாச்சும் கன்ஃபியூஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களை யார் எதை சொன்னோம்னாலும் சீக்கிரம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது சரியா தவறா, இது படுத்தா ஒரு சிந்தனைகள் வருது, எந்திரிச்சா ஒரு சிந்தனைகள் வருது, நம்ம கனவுல ஏகப்பட்ட ஒரு சொப்பனங்கள் கெட்ட கெட்ட சொப்பனங்களா வருதுன்னு சொல்றது. இப்போ யாராச்சும் புதுசா நண்பர்கள் வராங்க, இது செஞ்சா நம்ம வளர்ந்தலாம் அது செஞ்சா வளர்ந்தலாம்னு சொல்லிட்டு புதுசான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு இன்வால்வ் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் பிரச்சனைகளும் மேக்சிமம் நீங்க ஹெசிடேட் பண்ணிட்டீங்கன்னாவே, அதை விட்டு விலகி வெளியில வந்துட்டீங்கன்னாவே சூப்பரான டைம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராக்கேது பயிற்சி ஒரு பக்கம் விட்டுருங்க, அதை சார்ந்து அதை இல்லாம மிச்ச விஷயத்த பாத்தீங்க எல்லாமே பலமா தான் இருக்கு. 8ல் குரு விரயஸ்தான பலத்துல பகை ரீதியான வலிமையில உட்கார்ந்தாலும் குரு எங்க உட்கார்ந்தாலும் அந்த இடத்த சுபகாரகத்துவமா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியா தாங்க வராரு. 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் வர குரு அவர் வக்கர நிவர்த்தியா 8ல் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்றப்ப இதுக்கு முன்னாடி போன பைசல் பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள், கண்டங்கள் சார்ந்த பிரச்சனைகள், செலவினங்கள் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வந்துட முடியுமா? உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம், அந்த ஆஸ்பத்திரி சேர்த்துனாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு, இல்ல ஆப்ரேஷன் பண்ணாலும் அது சரியா இருக்கா தவறா இருக்கான்னு யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு, இல்லை இப்ப பண்ண வேணாம் நான் ஒதுக்கிட்டே வந்துட்டேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா எதை வேணாலும் செய்யலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா விரயமா இருந்தாலும் ஒரு சுப செலவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும். இன்னைக்கு ஒரு சொத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தேன், அது ரொம்ப நாளாக எனக்கு பெண்டிங்லேயே இருக்குது, இல்லை பிரச்சனையாக இருக்குது, எதனாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துனால வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஏகப்பட்ட சிரமங்கள் ஆயிடுச்சு, அதுக்கு எதனாச்சும் ரெக்கவர் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணிக்கலாம். விரயங்களா கொஞ்சம் செலவினங்களாகும், தாராளமாக செய்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி 7ல் வந்து பார்த்தோம்னா ராகு உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்மளுக்கு கலத்தர ரீதியான பிரச்சனைகள், அப்போ கணவன் மனைவிக்குள்ளார ஏற்படுற சிரமங்கள் பிரச்சனைகள், இதுக்கு எதனாச்சும் ஒரு விரயங்கள் கொடுக்கறது, மனைவிகளுக்கு எதனாச்சும் செலவு பண்றது, கணவருக்கு எதனாச்சும் செலவு பண்ணேன், அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் எதனாச்சும் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதனாச்சும் ஒரு ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புத்திர பாக்கிய ரீதியா நம்மளுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாள் டிலே ஆகிட்டு இருக்கு, தாமதம் ஆகிட்டு இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயிற்றுல கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, யூட்ரஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, கரு உருவாடுதல பிரச்சனைன்னு சொல்றாங்க, இதுக்கான செலவினங்கள் செய்தால் எனக்கு பலமாகுமா? தாராளமா செய்யலாம். அந்த விரயத்தோட விரயம் இன்னைக்கு சுப செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய வலிமையா இருந்தா தாராளமா இந்த ஜனவரி மாசத்துல செய்யுங்க. உங்களுக்கு 100க்கு 100% உங்களுக்கு பலிதமாகறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இந்த 2024. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகான ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டினியூஸா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி
அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் வந்து நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறது அதான், ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து, அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு, இடம், இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு, ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுது. அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது வந்து எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அப்படி இயற்கை அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க வந்து சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி வந்து பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனனகான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன போகலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.